என்னக்கா ஏதோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? கல்யாண் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே அட்டென்ட் பண்ணுவாரு. இப்பெல்லாம் என் போனை பிக்கப் பண்ணுவாரானே சந்தேகமா இருக்கு. ஏன் இப்படி பண்றாருன்னே தெரியல. எனக்கு என்னவோ பிரச்சனையா இருக்கும்னு தோணுது. அக்கா, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கா இது. கண்டிப்பா நல்லபடியா தான் நடக்கும். அவரு ரொம்ப நல்லவரு. அவர்கிட்ட பிடிச்சதே உண்மைதான். உண்மையிலேயே சொல்றேன், அவர் உன் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா. நான் கல்யாணையோ இல்ல அவரை சுத்தி இருக்கிற பிரச்சனைய பத்தி மட்டும் யோசிக்கல. நம்மளுக்கு என்னைக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது அத சுத்தி நிறைய பிரச்சனை வரும். அதே மாதிரி இப்ப ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு சின்ன பயம்தான் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நமக்கு எது நடக்கணுமோ அது நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அதனால நான் கவலைப்படல, நீ கவலைப்படாத. நீ லவ் பண்ணு, ஊரை சுத்து, என்ன வேணா பண்ணு. ஆனா உன்னோட சந்தோஷம் மற்றவங்களுக்கு துக்கமா இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் உன் மேல சந்தேகப்பட்டேன், யாரையாவது லவ் பண்ணி பிரச்சனை உண்டு பண்ணுவேன்னு. ஆனா அது அம்மா இப்படி பாதிக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஏண்டா, நம்மளை கஷ்டப்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம வளர்த்ததுக்கு நாம கொடுக்குற தண்டனையா இது? அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க? அவங்க கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவன் கேட்குற பல பணம் கொடுக்காதீங்கன்னு. இப்ப அனுபவிக்கிறாங்க. இது பாரு, எதுல வேணாலும் விளையாடு, ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் விளையாடாத. காதல் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. உனக்கும் அதுக்கு ரொம்ப தூரம். அண்ணே, அப்படிலாம் நான் இல்லைண்ணே. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் ரொம்ப மாறி. அவ என்ன மாத்திட்டா. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுண்ணா. அதுவும் தெரியும்டா. ஏண்டா, உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு அவளுக்காக தற்கொலை முயற்சி பண்ணிருக்க. இது உனக்கு முட்டாள்தனமா தெரியல? லவ் பண்ணி பாருண்ணா. நம்ம லவ் பண்ற பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சா எவ்வளவு வலிக்கணும் உனக்கு அப்போ புரியும். அவ ரொம்ப நல்லவ. நீங்க எல்லாருமே நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. அவ இருந்தா நான் ரொம்ப நல்லா இருப்பேன். என்னமோ தெரியல, அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால்தான் நான் வேற வழி தெரியாம சூசைடு அது இதுன்னு. ஆனா இப்போ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்ன போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ யாரையோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்ட. இப்போ ஊர் உலகம் முழுக்க அம்மா பேச்சு வாங்கிட்டு இருக்காங்கடா. அவமானம் தாங்க முடியாம பிபி ஏறி போய் இப்ப இந்த நிலைமையில இருக்காங்க. ஏண்டா, உனக்கு யாரை பத்தி கவலையே இல்லையா? உன் வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு முக்கியமா? என்னன்னு இப்படி பேசுற? யார் பத்தியும் கவலை இல்லாம இருந்தா இப்படி உன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பனா? ஓ, இது வேற செய்வியா நீ? சும்மா பேச்சுக்கு சொல்றேன்னு. யார் இந்த பொண்ணு? ஹலோ. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? ஃபோன் எடுக்கலன்னா நான் பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன்.